மேன்முறையீட்டு நீதிமன்றம் கூறிய அரசியலமைப்பு தொடர்பான பொருட்கோடல் வழங்கப்படும் வரை பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரணை செய்ய உள்ள பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் நாளைய செயற்பாட்டினை ஒத்திவைப்பது உகந்தது என உயர்நீதிமன்றம் இன்று பரிந்துரை செய்துள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் கூறியுள்ள அரசியல் அமைப்பு தொடர்பிலான பொருட்கோடலுடன் தொடர்புடைய விடயங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை நிலையியற் கட்டளை 78 பிரிவுக்கு அமைய விசாரிப்பதற்கு பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கு நீதிமன்ற அதிகாரம் இல்லை என அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதற்கமைய குறித்த குழு குற்றப்பிரேரணையை விசாரிப்பது அரசியல் அமைப்பிற்கு முரணானது என மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயம் அரசியலமைப்பின் பொருட்கோரலுடன் தொடர்பு பட்டுள்ளதால் அந்த மனுக்களை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என இதன்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்தது. அதனைத் தொடர்ந்து இந்த மனுக்களை பரிசீலிப்பதற்காக உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களான நிமல்காமினி அமர்துங்க, கே ஸ்ரீபவன் மற்றும் பிரியசாந்த் டெப் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டது. இதனிடையே நாளை பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு கூட உள்ளதனால் அதனை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர்கள் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தனர். முறைப்பாட்டாளர் தரப்பு மாத்திரம் நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருப்பதனால் மற்ற தரப்பினருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என இதன்போது மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் சுட்டிக்காட்டியது. இதற்கமைய இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சட்டமா அதிபருக்கு அறிவித்தல் பிறப்பித்த உயர்நீதிமன்ற மனுக்கள் மீதான பரிசீலனையை பிற்பகல் 1:30 வரை ஒத்திவைத்தது. நீதிமன்றம் மீண்டும் கூடிய போது பிரசன்னமான சட்டமா அதிபர் பாலித்த பெர்னாண்டோ அரசியலமைப்பின் பொருட்கோடலுக்காக மாத்திரமே இந்த மனுக்கள் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். இதனால் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரமோ பார்லிமெண்ட் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கோ நீதிமன்றத்துக்கு முடியாது என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தீர்ப்புகளின் மூலம் நிரூபணமாவதாக அவர் வாதங்களை முன்வைத்தார். பார்லிமெண்டமும் நீதிமன்றமும் பிரச்சனை ஏற்படாத வகையில் சுமூகமாக இத்தகைய விடயங்களுக்கு தீர்வு காண வேண்டும். இதன்போது உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது. இத்தகைய விடயங்களை பரிசீலிக்க உயர்நீதிமன்றத்திற்கு கால அவகாசம் தேவை என்பதனை நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. நாளை காலை இந்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு கூடுகிறது. அந்த குழுவின் முன் பிரசன்னமாகுமாறு கௌரவ பிரதம நீதியரசருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர தேவையை கவனத்திற்கொண்டு அரசியலமைப்பு தொடர்பில் நிலவும் சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை விசேட தெரிவுக்குழுவின் சந்திப்பை இடைநிறுத்துமாறு நாம் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தோம். இந்த விடயத்தை கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் நிறைவேற்ற அதிகாரம் நீதிமன்றம் மற்றும் பாராளுமன்றத்திற்கு இடையே புரிந்துணர்வு மற்றும் தொடர்புகளை ஆராய்ந்து நீதிமன்ற நடவடிக்கை நிறைவு பெறும் வரை அந்த விசேட தெரிவுக்குழுவின் கூட்டத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பேரணியை விசாரிப்பதற்காக நாளை கூடவுள்ள பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் செயற்பாடுகளை ஒத்திவைக்குமாறு உயர்நீதிமன்றம் வழங்கிய பரிந்துரை தொடர்பாக நாம் பிரதி சபாநாயகர் சந்திம வீரகொடியிடம் வினவினோம். நான் அறிந்த வரையில் பாராளுமன்றம் இதுவரை எந்த வகையிலும் இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்படவில்லை. அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய குற்றப்பிரேரணை ஒன்று முன்வைக்கப்படுகின்ற வேளையில் கௌரவ சபாநாயகர் அவர்களினால் அது தொடர்பில் விசாரிப்பதற்காக விசேட தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும். பின்னர் அந்த தெரிவுக்குழு 1 மாதத்திற்குள் கூடி தமது பரிந்துரைகளை பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அரசியலமைப்பிற்கு அமைய அந்த தெரிவுக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும். கால அவகாசம் பெறப்பட வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும். இதனையே நான் கூற வேண்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வேறு தரப்பினரால் பரிந்துரைகளை செய்ய முடியுமா? அவ்வாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் நான் அறியவில்லை. அது குறித்து என்னால் கருத்து வெளியிடவும் முடியாது. இந்த தீர்ப்பு தொடர்பான தகவல்களை எமது சகோதர அலைவரிசையான MTV ஸ்போர்ட்ஸில் இரவு 9 மணி பிரதான செய்திகளிலும் இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் எமது சிரச அலைவரிசை செய்தி அறிக்கையிலும் எமது அடுத்த 10:45 பிரதான செய்திகளிலும் எதிர்பாருங்கள். பல்கலைக்கழகங்களில் இந்து நாகரிக பீடம் அமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி அமைச்சு தொடர்பான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். இதுவரை இந்த நாட்டிலே 14% வாழுகின்ற எங்களது இந்து மக்களுக்கான எந்த இந்து சமய பீடமும் பல்கலைக்கழகங்களிலே அமைக்கப்படவில்லை. பௌத்த பீடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது.
அதே போன்று இஸ்லாமிய பீடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழகத்தில் இந்து சமய பீடம் இல்லை. கனடா கொஸ்கோடியா பல்கலைக்கழகத்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் உள்ள பல்கலைக்கழகத்திலும் இந்து நாகரிக பீடம் உண்டு. ஆனால் இங்கு இல்லை. அமைச்சர் விடயத்தை அவதானத்தில் கொண்டு செயற்படுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, இதற்கான நடைமுறை ஒன்று உள்ளது. அவ்வாறாயின் குறித்த பாடநெறி ஒன்று திணைக்களமாக பீடமாக மாற்றும் கட்டமைப்பு ஒன்றே உள்ளது. அவ்வாறு இந்த கட்டமைப்பு வலுப்பெறும் வகையில் குறித்த பாடநெறியை பின்பற்றும் ஆர்வம் மாணவர்களிடையே காணப்படுவதில்லை. குறித்த மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் பிரச்சனை ஒன்று உள்ளது. இந்த நாகரிக பீடம் ஒன்றை நிறுவுவதற்கான ஆர்வம் மாணவர்களிடையே காணப்படுமாயின் அதனை காலம் தாழ்த்தாமல் முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளேன். வளமையாக நாம் காணும் மஞ்சள் நிறத்திலான பாதசாரி கடவிக்கு பதிலாக வெள்ளை நிறத்தில் உள்ள பாதசாரி கடவியே இது. 800 மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் மாணவர்கள் வீதியை கடப்பதற்கான மஞ்சள் கடவி ஒன்று இல்லாத நிலையை காணப்பட்டது. அதிமலை போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் தமக்கு போக்குவரத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கான பயிற்சிகள் வழங்கியதை அடுத்து உயிர்களின் பெறுமதியை உணர்ந்த பின்னர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தினந்தோறும் காலையில் பாடசாலைக்கு வந்து போக்குவரத்து கட்டுப்பாட்டு குழுவினர் அதிமலை பாடசாலைக்கு முன்பாக உள்ள அதிமலை மொனராகலி பிரதான வீதிக்கு சுமார் 6 மாத காலமாக சுண்ணாம்பு தூளை கொண்டு கோடுகளை போடுகின்றனர். அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த வெள்ளைக்கோட்டை மஞ்சள் கூடாக மாற்றித் தருமாறு இந்த ஊவா மாகாண அதிகாரிகளிடம் மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் உற்பத்திகளை மேம்படுத்தும் பொருட்டு நீர்ப்பாசன குளங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீர்ப்பாசன அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. இந்த திட்டங்களை செயற்படுத்துவதற்கான விசேட கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த திட்டத்துக்கு அமைய உருகாமம் குளத்தை இணைத்து மெல்லிதகு நீர்ப்பாசனங்களை உருவாக்குவது தொடர்பில் இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் முக்கிய பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். 2012ஆம் ஆண்டில் இந்தியாவின் சிறந்த கிரிக்கெட் வீரராக விராட் கோலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் சபையின் வருடாந்த விருது வழங்கல் விழாவில் விராட் கோலிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் சபை வருடாந்தம் நடத்தும் விருது வழங்கல் விழா நேற்று நடைபெற்றது. கிரிக்கெட் விளையாட்டுக்கு செய்த சேவையை பாராட்டி முன்னாள் அணித் தலைவர் சுனில் கவாஸ்கருக்கு விசேட விருது வழங்கப்பட்டது. கிரிக்கெட்டில் அதிசிறந்த ஆற்றல்களை வெளிப்படுத்திய மைக்காக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் VVS லட்சுமணன் ஆகியோருக்கும் விசேட விருதுகள் பரிசளிக்கப்பட்டன. டெஸ்ட், சர்வதேச ஒருநாள் மற்றும் சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் அதீத ஆற்றல்களை வெளிப்படுத்தியதன் மூலம் விராட் கோலிக்கு ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது கிட்டியது. உள்நாட்டு செய்தி ஒன்று. சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சின் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு மீதான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. அங்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து தீர்மானங்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மகளிர் பிரதிநிதித்துவம் குறித்து நான் கவலை வெளியிடுகின்றேன். மகளிர் பிரதிநிதித்துவத்தை குறைந்தபட்சம் 25 வீதத்தால் அதிகரிக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் அது இடம்பெறவில்லை. மகளிர் விவகார அமைச்சுக்கு சிறு தொகையை வழங்கப்பட்டுள்ளது. எந்தவித வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. ලැබෙන නොමිනේෂන්ස් වත් දිනා ගන්න බැරි තත්ත්වයක් තමයි අද තියෙන්නේ. ඡන්දය දිනා ගන්න බැරි තත්ත්වයක්. ඉතින් මම නම් ඉල්ලීමක් කරන්නේ தேர்தலை வெற்றி கொள்ள முடியாத சந்தர்ப்பமே தற்போதுள்ளது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யாமல் பாகிஸ்தானை போன்று தேசிய பட்டியலில் இடம் கொடுத்தால் சிறந்தது என்றே நான் கருதுகின்றேன். ලබා ගන්න හඬ නැංගොත් දැන් තියෙන රාලුකමත් එක්ක මම ඉල්ලීමක් කරන්නේ. අද කී දෙනාද ඉන්නේ මේ කාන්ත மகளிர் விவகாரம் தொடர்பில் கதைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மகளிர் விவகார அமைச்சின் தெரிவுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர்? நாம் கதைக்கு எழுந்தவுடன் இவரால் நான் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றேன். இவருக்கு அதனை பொறுக்க முடியாது. நாம் சம உரிமை கேட்கவில்லை. எமக்குள்ள இடம் இல்லை அல்லவா? මුල්තන ඔය කොහරි වෙන දීලා ඇති මට කතා කරන්නද අයියෝ දරුවන්ටත් කාන්තාවන්ටත් සලකන සැලකිල්ල තමයි මේ ආණ්ඩුව. மகளிருக்கும் சிறுவர்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள விதத்தில் அவர்களை எவ்வாறு இந்த அரசாங்கம் கவனிக்கின்றது என்பது விளங்குகின்றது. கல்வி அமைச்சில் கணக்கெடுப்பது போன்று கணக்கிட்டால் சிறுவர்களின் செலவு பெற்றோர்கள் செலவு செய்யும் விதம். அனைத்து பகுதிகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களின் செலவு உள்ளடக்கப்படுமாயின் முழு வரவு செலவு திட்டமும் மகளிருக்கானதாக அமைந்துவிடும்.
තුමනි මුළු අයවැයම කාන්තාවන්ගේ සහ ළමයින්ගේ කරන්න පුළුවන්. කාන්තාහ ළමා අභිරහස් මරණ මං හිතන්නේ சிறுவர் மற்றும் பெண்களின் கொலை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து செல்கின்றன. ஏன் இவ்வாறானவர்களை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து தண்டிக்க முடியாது என நான் கேட்கின்றேன். நீதி යටතට අරගෙන දඬුවම් කරන්න බැරි කියලා. பெண்களின் தேவைகள் உரிய முறையில் மதிப்பீடு செய்யப்படுவதில்லை. அவர்களுக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை. பெண்களின் அரசியல் செயற்பாடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான இடம் கோரினாலும் பெண்கள் வேலை செய்வதில்லை. எனினும் ஒரு கருத்து சமூகத்தில் நிலவுமாயின் நாம் பெண்களை எவ்வாறு பலப்படுத்துவது? மகளிர் விவகார அமைச்சர் பிரதி அமைச்சர் என்ற ரீதியில் எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும் அது போதுமானதன்று. பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுகின்றவர்கள் குற்றவாளியாக தீர்மானிக்கப்படும் பட்சத்தில் அவர்களை தூக்கிலிட வேண்டும். தூக்கிலிடும் முறை நடைமுறைக்கு வர வேண்டும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.